நான் தான் சரி என்கின்ற எண்ணம்தான் எப்பொழுதும் உன் மனதின் அமைதியை குறைத்து கொண்டிருக்கின்றது. இறைவனை நம்பி எல்லாம் அவரின் ஆசை என்று விட்டுவிட்டால் மனம் தானாக நிம்மதியை பெறும். அகங்காரம் இல்லாத இடத்தில் ஆனந்தம் தானாக பிறக்கும். நீ என் மீது கொண்டிருக்கும் அந்த முழு பக்தியின் காரணமாக இன்று நான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். நீ பெரும் பாக்கியசாலியாக இருப்பதால் உன் வாழ்க்கையில் வியத்தகும் நன்மை இப்பொழுது கிடைக்கப் போகின்றது. நாம் கடந்த காலத்தில் செய்த நன்மையும் தீமையும் தான் கர்மாவாக மாறி நம் வாழ்க்கையை இன்பமாக வைத்திருக்கின்றதா அல்லது ஆட்டி படைக்கின்றதா என்று முடிவை செய்கின்றது. உன் கர்மங்களை நீ பலவற்றை துன்பங்களை சந்தித்து கழித்து விட்டாய். இனி நன்மைகளை தான் பெற வேண்டிய பாகி உள்ளது. எதை எனது என்று நாம் பற்றி கொள்கின்றோமோ அதுதானே துன்பத்தை தருகின்றது. பொருளோ பதவியோ புகழோ நிலையற்றவை என்பதை உணர்ந்து அந்த நிலையற்றவற்றை பற்றி கொண்டிருப்பதால் துன்பம்தான் வரும் என்பதை உணர்ந்து நிலை இல்லாதது எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு வாழத் தொடங்கினால் துன்பம் நம்மை அண்டாமல் இருக்கும். எது வரும் எது போகும் என்ற உண்மை உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். துன்பத்தின் மிகப்பெரிய காரணமே நாம் எதிர்பார்த்தது நடக்காமல் போகும் பொழுது அது நமக்கு சுமையாக மாறுவதுதான். எதையும் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ ஒழுக்கம் தவறாமல் நேர்மை குறையாமல் செய்தால் அது உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும். நாம் கடந்த காலத்தில் செய்த நன்மையும் தீமையும் இன்றைய அனுபவமாக நமக்கு திரும்பி வருகிறது. அது ஒவ்வொன்றுமே திருத்தம்தான். கர்மம் நம்மை சரியான பாதையில் நடத்துகின்ற ஒரு தெய்வீகத்தினுடைய நியதி. நல்லதை செய்தால் நல்லது நிச்சயமாக திரும்பி வரும் என்கின்ற நம்பிக்கையோடு நல்லதை செய். மனதை நசுக்குகின்ற 2 நச்சுகள் இருக்கின்றது. ஒன்று பயம், மற்றொன்று சந்தேகம். நம்பிக்கை இல்லாத மனம்தான் குழப்பத்திலேயே இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் இறைவன் நம்மை காப்பான் என்ற உறுதியான நம்பிக்கை துன்பத்தை ஒளியாக மாற்றும் சக்தியை பெறும். நம் உண்மையான தேவைகள் என்ன, நம் தன்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறியாமை இருந்தால் மனக்குழப்பமும் துன்பமும் ஏற்படுகின்றது. தன்னை அறிந்தவனுக்கு துன்பம் எட்டாது. உன்னை நீ புரிந்து கொள். நீ யார், நீ எதற்காக போராடுகின்றாய், உன் வழியை நீ எப்படி தேர்ந்தெடுக்கின்றாய், எந்த இடத்தில் இப்பொழுது உன் வாழ்க்கை நிலைமை இருக்கின்றது, இனிமேல் நீ என்னென்ன செய்ய வேண்டும், அதற்கான தகுதியை எப்பொழுதெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும், எவ்வழியில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உனக்கான வழிமுறைகளை வரைமுறைகளாக நீ பின்பற்று. தெய்வ நம்பிக்கை எப்பொழுதும் குறையாதவாறு பார்த்துக்கொள். இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை குறைந்தால் மனம் எல்லாவற்றையும் தன் முயற்சியால் தீர்க்க வேண்டும் என்று நினைக்கும். அப்பொழுதுதான் சோர்வும் கவலையும் துன்பமும் ஏற்படும். நம்பிக்கை இருந்தால் துன்பம் வந்தாலும் அது சக்தியாக மாறும். நம்பிக்கை இல்லாத மனம் காற்றில்லா விளக்கை போல எப்பொழுதும் துடித்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்பிக்கையுடன் வாழும் மனம் இருளிலும் ஒளியை கண்டுவிடும். நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள தெரிந்திருக்க வேண்டும். அவசரப்படாமலும் ஆத்திரப்படாமலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பார்த்து தீர்க்க முற்பட வேண்டும். இறைவா, இன்று எனக்கு வழிகாட்டும் சக்தியை கொடு என்று மனம் தன்னோடு பேசத் தொடங்கினால் அப்பொழுது அந்த நம்பிக்கை ஆழமாக வேரூன்றும். எப்பொழுது எல்லாம் நீ என்னை நினைக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் உன் துன்பத்திற்கு முடிவு கிடைக்கும். வியக்கத்தகு நன்மை இப்பொழுது உன்னை தேடி வரும். அற்புதம் நடக்கும்.